அழகான மலர்வனம் என்ற காட்டு கிராமத்தில் மின்னி என்ற சிறிய வெள்ளை முயல் வாழ்ந்து வந்தது. மின்னி மிகவும் நல்ல மனம் கொண்டது. பறவைகளுக்கு உணவு கொடுக்கும், வயதான விலங்குகளுக்கு உதவும், மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றும். எல்லோருக்கும் உதவுவது அதற்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் சில விலங்குகள் அதை பார்த்து சிரித்தன. எதற்கெல்லாம் இவ்வளவு உதவி செய்கிறாய் என்று கேட்டன. மின்னி சிரித்தபடி சொன்னது, நாம் நல்லது செய்தால் ஒரு நாள் நல்லதே நமக்கு திரும்பி வரும். ஒரு மாலை மின்னி காட்டுக்குள் நடந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது தூரத்தில் ஒரு பொன்னிற ஒளி தெரிந்தது. அது மெதுவாக அருகே சென்றது. அங்கே ஒரு சிறிய தங்க நிற விதை ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அந்த விதையிலிருந்து அழகான இசை போன்ற ஒளி வந்தது. மின்னி அதை மெதுவாக கையில் எடுத்தது. அந்த நேரத்தில் காற்று பலமாக வீசியது. மர இலைகள் எல்லாம் மின்னின. மின்னிக்கு அது சாதாரண விதை அல்ல என்று தோன்றியது. அது அந்த விதையை வீட்டிற்குள் கொண்டு சென்றது. அன்று இரவு மின்னியின் வீட்டிற்கு ஒரு வயதான ஆமை வந்தது. அதன் பெயர் ஆதி. ஆதி அந்த விதையை பார்த்ததும் ஆச்சரியம் அடைந்தது. மின்னி, இது சாதாரண விதை இல்லை, இது ஒரு மாய விதை. இதை பேராசை இல்லாமல் அன்புடன் வளர்த்தால் இது முழு கிராமத்திற்கு உதவும் மந்திர மரமாக வளரும் என்றது. மின்னியின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. நான் இதை பாதுகாப்பாக வளர்க்கிறேன் என்றது. அடுத்த நாள் முதல் மின்னி தினமும் விதைக்கு தண்ணீர் ஊற்றியது. அதற்கு பாடல்களும் பாடியது. மற்ற விலங்குகள் சிரித்தன. விதையுடன் பேசுகிறதே என்று கிண்டல் செய்தன. ஆனால் மின்னி கவலைப்படவில்லை. சில நாட்களில் கிராமத்தில் கடும் வெயில் ஆரம்பித்தது. ஆறுகள் வற்றின, மரங்கள் உலர்ந்தன, விலங்குகள் எல்லாம் தண்ணீருக்காக தவித்தன. சிறிய பறவைகள் கூட பலவீனமடைந்தன. அனைவரும் கவலையடைந்தனர். இப்போது என்ன செய்வது என்று பேசிக்கொண்டனர். மின்னிக்கு பயமாக இருந்தது. ஆனால் அது தினமும் அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தது. தன் குடிக்கும் தண்ணீரிலிருந்தே கொஞ்சம் சேமித்து அந்த விதைக்கு கொடுத்தது. நீ வளர வேண்டும், நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று அது மெதுவாக சொன்னது. ஒரு இரவு வானம் முழுவதும் நட்சத்திரங்கள் மின்னின. திடீரென்று மின்னியின் வீட்டின் வெளியே பெரிய ஒளி தெரிந்தது. அனைத்து விலங்குகளும் வெளியே ஓடின. அந்த விதை தங்க நிறத்தில் பிரகாசித்தது. பின்னர் பெரிய சத்தத்துடன் அந்த விதையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மரம் வளர ஆரம்பித்தது. அது வானத்தை தொடும் அளவுக்கு உயரமாக வளர்ந்தது. அந்த மரத்தில் இனிய பழங்கள் இருந்தன. அதன் கிளைகளில் இருந்து குளிர்ந்த நீர் ஓட ஆரம்பித்தது. உலர்ந்திருந்த நிலம் மீண்டும் பச்சையாக மாறியது. விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியில் குதித்தன. மின்னி நம்மை காப்பாற்றியது என்று அனைவரும் சந்தோஷப்பட்டனர். ஆதி ஆமை சிரித்தபடி சொன்னது, அன்பும் பொறுமையும் இருந்தால் சிறிய விதையும் பெரிய அதிசயம் செய்யும். மின்னி சிரித்தபடி அந்த மாய மரத்தடியில் அமர்ந்தது. அதன் பிறகு அந்த கிராமத்தில் எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.